இந்தியர்கள் மற்றும் தங்கம் அப்படின்னா ஒரு தனித்துவ நெருக்கம் இருக்குது. தங்கத்துடைய விலை எவ்வளவு உயர்ந்தாலும் அதை வாங்குறதுல ஆர்வம் குறையறது கிடையாது. மதிப்பும் மரியாதையும் நிறைந்த பொருளாக தங்கம் பார்க்கப்படுது. மேலும் இது ஒரு நிச்சயமான முதலீட்டு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. இந்த நிலையில தங்கத்தை நகைகளாக இல்லாம நாணயங்களாக வாங்குவது பல வகையான நன்மைகளை தருது. சமீப காலத்துல தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. கடந்த ஓராண்டில் மட்டும் 40% மேல் தங்கத்தின் விலை உயர்வு பதிவாகி இருக்குது. இதுவும் மக்களின் தங்கத்தின் முதலீட்டு விருப்பத்தை குறைக்கல. காரணம், தங்கம் நெருக்கடியான சூழ்நிலைகள்ல நமக்கு துணையாக இருக்குது. இப்போ சிறிய முதலீட்டாளர்களும் இளைஞர்களும் கூட தங்கத்துல முதலீடு செய்ய தொடங்கியிருக்காங்க. காரணம், டிஜிட்டல் வசதிகள். ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், நீங்களும் தங்கம் வாங்கலாம். ஆனா நகை கிடையாது, நாணயம். ஏன்னா தங்க நாணயங்கள் தூய்மையாகவும் செலவில்லாமல் வாங்கக்கூடியவையாகவும் இருக்குது. 22 மற்றும் 24 கேரட்டுகள்ல ஹால்மார்க் செய்யப்பட்ட நாணயங்கள் நம்மை சந்தேகமின்றி நம்பிக்கையுடன் முதலீடு செய்ய வழிவகுக்குது. நகைகள்ல வசூலிக்கப்படும் செய்கூலி கட்டணம் நாணயங்கள்ல கிடையாது. மேலும் நாணயங்களை விற்பதும் அவற்றை அடமானம் வைப்பதும் கூட மிகவும் எளிதானது. வங்கிகள், நகை கடைகள், தங்க கடன் நிறுவனங்கள்னு பல இடங்கள்ல இவை விரைவாக பணமா மாற்றப்படுது. 0.5 கிராம் முதல் 100 கிராம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய நாணயங்களை சிறிய தொகையிலிருந்தே முதலீடு செய்ய இயலும். தங்கத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வரக்கூடிய நிலையில இது நீண்ட காலத்திற்கான நம்பகமான வருமான மூலமாகும். பணவீக்கம், பொருளாதார மாற்றங்கள் போன்ற சூழ்நிலைகள்ல கூட தங்கம் ஒரு நிலையான பாதுகாப்பு அளிக்குது. இதனால தங்கம் வாங்க விரும்புவோர் நகைகளுக்கு பதிலாக நாணயங்களை தேர்வு செய்வது அறிந்தவரின் அறிவாகும். நெருக்கடிகள்ல நகைகளை விட நாணயங்களை பணமாக மாற்றுவது எளிது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய சூழ்நிலையில இது மிகவும் பயனுள்ள முதலீட்டு வாய்ப்பாக திகழுது.